சாந்தி. அவ்யக்த சமிகை 2 செப்டம்பர் 2025. இன்னைக்கு பாபா நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, பவர்ஃபுல் योग अर्थात लगन की अग्नि ज्वाला रूप की याद ही भ्रष्टाचार अत्याचार की अग्नि को समाप्त करेगी और सर्व आत्माओं को सहयोग देगी. சக்திசாலியான நினைவு, அதாவது அந்த நினைவினுடைய ஜுவாலை, அதுதான் உலக ஆத்மாக்களின் அந்த ஒரு கீழான நிலை, பிரஷ்டாச்சாரம், அவர்களுடைய தவறான அசுத்தமான கர்மங்கள் மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் அல்லது துக்கங்கள் அதனுடைய அக்னியை சமாப்தி செய்யும், முடித்துவிடும். பாபா என்ன சொல்ல வர்றாரா, நம்முடைய யோகத்தினுடைய சக்தி தான் உலகத்தின் ஆத்மாக்களிடம் இருக்கக்கூடிய துக்கங்களையும் மற்றும் பாவ கர்மங்களையும் முடித்துவிடும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். அவர்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குமா. இஸ்ஸே ஹி பேஹத் கி வைராகிய விருத்தி பிரஜ்வலித் ஹோகி. இதன் மூலம்தான் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களிடம் அந்த எல்லையற்ற வைராகிய விருத்தி என்பது வெளிப்படும். ஸோ ஒன்று, பாபா குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய எல்லையற்ற வைராகிய விருத்தி. அதை தவிர உலக ஆத்மாக்களுக்கும் அந்த ஒரு வைராகியம் வரணும் இல்லையா. இந்த உலகம் மாற வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் அவர்களுக்கும் வரணும். அதுக்கு பாபா சொல்றாரு, நம்முடைய யோகம் அவர்களுக்கு அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். याद की अग्नि एक तरफ उस अग्नि को समाप्त करेगी, दूसरी तरफ आत्माओं को परमात्म संदेश की शीतल स्वरूप की अनुभूति कराएगी. ஆக நம்முடைய நினைவின் அக்னியாகப்பட்டது ஒரு புறம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தின் விகாரத்தின் நெருப்பை அணைத்துவிடும் மற்றும் அவர்களுக்கு பாபாவினுடைய செய்தியை கொடுப்பதற்கும் உதவியாக இருக்கும். அவர்களுக்கு குளிர்ந்த நிலையை அனுபவம் செய்விக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் எந்த ஒரு நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்களா, விகாரங்களுடைய நெருப்பில் பாவம் ஆத்மாக்கள் துடிச்சிட்ருக்கு. கோபம் இருக்கலாம், அகங்காரம் இருக்கலாம், அல்லது பற்றுதல் இருக்கலாம், விகாரம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை சீதளமாக்கக்கூடிய சக்தி குழந்தைகளுடைய நினைவிற்கு தான் இருக்கிறது. इससे ही आत्माएं पापों की आग से मुक्त हो सकेंगी. பாபா சொல்றாரு, இதன் மூலம்தான் ஆத்மாக்கள் பாவத்தின் அக்னியிலிருந்து விடுபடுவார்கள் அல்லது முக்தி அடைவார்கள். எனவே அவர்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? பாபா குழந்தைகளுடைய வேலை. அதனால பாபா மீண்டும் நினைவுபடுத்துறாரு, உங்களுடைய யோகத்தை அக்னி ரூபமானதாக அல்லது ஜுவாலா ரூபமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.